கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பான நேர்காணலில் நம்மோடு கூட பிஷப் ரூபன் சத்யராஜ் அவர்களின் அன்பு துணைவியார் மிஸ்ஸஸ் ஃப்ளோரா ரூபன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்தபடியினால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிஷப் அவர்களின் 50 ஆண்டுகள் ஊழியத்தை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் மற்றும் ஊழியம் தேவனுடைய கிருபைக்கும் தேவனுடைய விசுவாசத்திற்கும் மிகவும் வலுவான சாட்சியாக உள்ளது. இந்த நேர்காணலில் உங்களுடைய நினைவுகள், அனுபவங்கள் மற்றும் ஊழிய பயணங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய அனுமதியுடன் சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறோம். பாஸ்டர்மா, பிஷப் அவர்களுடன் ஊழிய பயணத்தில் எத்தனை ஆண்டுகள் இணைந்து பயணித்திருக்கிறீர்கள்? இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்பொழுது பிஷப் அவர்கள் 50 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதை பற்றிய உங்களுடைய உணர்வு என்ன? நான் பிஷப் ஐயா அவர்களோடு இணைந்து இப்பொழுது 41 ஆண்டுகள் ஆகிறது. அவர்களோடு கூட இணைந்து இவ்வளோ பெரிதான ஒரு ஆவிக்குரிய பயணத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியினால் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் இன்னமும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. சொல்லப்போனால் என்னுடைய மேரேஜுக்கு முன்பதாக என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் அதிகமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப உண்டு. எங்களுடைய அம்மா ஒரு டீச்சராக இருந்தாங்க. ஒரு கிராமத்தில் இருந்ததுனால நான் படிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும். அதனால் அந்த காரியத்திற்காக என்னை கொண்டு ஒரு டவுனில் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் என்னை சேர்த்தாங்க. அப்போ அங்கே கிறிஸ்தவ சூழ்நிலையிலே நான் வளர்ந்து வந்ததுனால எனக்கும் ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளவும், அங்கே நிறைய சண்டே ஸ்கூல் பண்ணுறதுக்காக அண்ணன் அக்கா மாதிரிலாம் வருவாங்க. அதனால் எனக்கும் சின்னதுலேருந்தே இவங்கள மாதிரியே நம்ம ஊழியம் செய்யணும். அந்த ஹாஸ்டலில் நான் இருக்கும் பொழுது நான் ஹாஸ்டலில் கற்றுக்கொண்டதான அந்த சின்ன சின்ன கோரஸ் கதையெல்லாம் எழுதி வைப்பேன். எதுக்குன்னா எங்களுடைய சிறு கிராமத்துக்கு வரும்பொழுது நானே சண்டே ஸ்கூல் நடத்துறதற்காக என்னுடைய பாஸ்டர்ட்ட அனுமதி கேட்பேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சரி நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக நான் கற்றுக்கொண்ட அந்த சின்ன சின்ன கோரஸ் கதை எல்லாவற்றையும் நான் சொல்லுவேன். அப்போவுமே சின்ன சின்ன குட்டி பசங்களாம் சொல்லுவாங்க, அக்கா உங்களை மாதிரியே நாங்களும் வரணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இருக்கும் பொழுது எங்களுடைய அண்ணனும் 2 அண்ணன் உண்டு. அவங்களும் 2 பேருமே ஊழியக்காரங்க இருந்ததுனால எனக்கு சின்னதுலேருந்தே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், என்ன ஊழியெல்லாம் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். என்னுடைய எல்லா விருப்பமும் என்ன அப்படின்னா, நான் சின்ன பிள்ளைங்க மத்தியில் என்ன செய்யணும், நான் அதிகமாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ இப்படியாக இருக்கிறதான நேரத்தில் என்னுடைய அம்மா என்னுடைய படிப்பு முடிந்து நான் ஒரு டீச்சராக, ஒரு ஹையர் செகண்டரி டீச்சராக இருக்கிறதுக்கு படிக்கிறதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ அங்கே படித்து முடித்த உடனே வேலைக்காக நான் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலில் தான் நான் சேர்ந்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் பாஸ்டரோட அந்த எல்லா விதமான அந்த பாஸ்டர் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்களோ, கன்வென்ஷன் கூட்டங்கள் அல்லது அவர் பேசுகிறதான சர்ச்சு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நோட்டீஸும் ஆட்டோவில், பஸ்ஸில், ட்ரெயினில் எல்லாம் இருந்ததை நான் பார்த்துட்டு இந்த ஊழியக்காரோட இந்த கூட்டத்தில் நான் என்ன செய்யணும், கண்டிப்பாக நான் கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. எதுக்குன்னா நான் சின்னதுலேருந்தே ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு இருந்ததுனால எனக்கு அந்த நோட்டீஸ்லாம் பார்த்தோன்னே இந்த ஊழியக்காரரை கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம இந்த இதில் சேர்ந்து நம்மளும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசையோடு கூட இருந்தேன். அப்போது நாங்கள் போனது சென்னையில் பெரியப்பா சர்ச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரியப்பா அப்படின்னாக்கினா பாஸ்டர் டேனியல் தாமஸ் அவங்களுடைய சபைக்கு தான் எங்களுடைய குடும்பமாக நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருந்தோம். அப்போது நான் வேலை செஞ்ச ஸ்கூலும் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல் தான். அதனால் அந்த ஸ்கூலில் பாஸ்டர் பிஷப் ஐயா அவங்க 3 நாள் கன்வென்ஷன் நடத்தினாங்க. அப்போ பிஷப் ஐயாவோட கூட்டத்தில் ஒவ்வொரு நேரமும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா கூட்டத்தின் முடிவிலையும் யூத் பிள்ளைங்க ஊழியத்துக்காக ரொம்ப கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ நான் வேலை செஞ்ச ஸ்கூல் 5 நாளும் ஸ்கூல் நடக்கும், மீதி 2 நாள் அது சர்ச்சாக இருக்கும். அதனால் நான் அந்த ஸ்கூலில் படிக்கும் பொழுது நான் நல்ல
படம் வரைவேன். நல்லா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் நல்ல படம் வரைந்து அதில் வசனங்களெல்லாம் எழுதி போடுவேன். அப்போது இவங்க பிஷப் ஐயா வந்து அந்த சபைக்கு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு என்ன அப்போது என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ எனக்கு அந்த பிஷப் ஐயா வந்து என்னை என்கரேஜ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்குன்னா இவரோட கூட்டத்தில் நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவரே வந்து என்கிட்ட வந்து ரொம்ப இது ஒரு ஊழியமாக செய்யுமா அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமாக பிஷப் ஐயா வந்து நாங்கள் சென்ற தானியல் தாமஸ் ஐயா அவங்க சர்ச்சுக்கு வந்து கன்வென்ஷனுக்காக 3 நாள் வந்திருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அப்போ அந்த காலத்துலலாம் வீடியோலாம் கிடையாது. அதனால் ஸ்லைட் படம் அந்தமான் பற்றி அவங்க ஊழியம் எப்படி இருக்குது, அங்கே உள்ள ஆதிவாசிகள் மத்தியில் எப்படியாக ஊழியம் செஞ்சாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு அதை பற்றி ஸ்லைட் போட்டு எல்லாரையும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா லாஸ்ட்டில் யாரெல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் சர்ச்சில் முன்னாடி போயிட்டு நானும் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், நான் அந்தமானுக்கு போகிறேன். அப்போ அந்தமானுக்கு வர்றவங்களுக்காக சென்ட் தாமஸ் மோனில் வந்து ஒரு ட்ரைனிங் வச்சுருந்தாங்க. அதனால் நானும் போகிறேன் அந்த ட்ரைனிங்க்கு, என்னையை தயவுசெய்து விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கலை. அவ்வளோ தூரம் நீ போகணுமே, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போ வந்து கொஞ்சம் தடை போட்டாங்க. ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் வந்து எப்படியாவது நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்களுடைய சபையிலையும் சண்டே ஸ்கூல் நடத்துறது, பிள்ளைங்களுக்கு கதை எல்லாத்துலேயுமே பசங்க வந்து என்கிட்ட ரொம்ப ஒரு அட்டாச்சாக இருப்பாங்க. அதனால் எனக்கு வந்து இன்னும் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஆண்டவர் மேலே ரொம்ப ஒரு பக்தியாக இருந்தேன். அதான் தேவனுடைய வசனம் சொல்வது போல் பக்தி உள்ளவனே கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு எனக்கு அப்பவும் தெரியல. ஆனால் இப்போ நான் வந்து அதை உணர்ந்து கொள்கிறேன். அப்போ நான் எப்போவுமே எங்களுடைய சபையாக இருக்கட்டும், எங்களுடைய கிராம சபையாக இருக்கட்டும், அங்கே எப்போவுமே பசங்களுக்காக என்ன செய்கிறது, கதை, சின்ன சின்ன கோரஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருப்பேன். அப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய ஆசைலாம் என்ன அப்படின்னா, பிஷப் ஐயா மாதிரியே ஒருத்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் துணையாக கிடச்சா நம்ம இன்னும் அதிகமாக நல்ல ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சின்ன வயசில் ஊழியம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய ஊழியம் அப்படிலாம் எனக்கு ஊழியத்தின் அனுபவம் ரொம்பலாம் இல்லை. என்னோடய ஒரே ஆசை என்னென்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், நான் வந்து ஊழியம் செய்யணும், அதுதான் என்னோடய மெயின் தாட்டாக இருந்தது. அதனால் நான் வந்து அதை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதனால் எங்களுடைய திருமணம் வந்து எப்படி நடந்ததுன்னா, பெரியப்பா டேனியல் தாமஸ் ஐயா வந்து எங்களுடைய வீட்டில் வந்து பெண் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். நான் வந்து இவரை போலவே ஒரு ஊழியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அவரே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் துணையாக தரார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியாக கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீட்டில் வந்து நான் சொன்னேன், சரின்னு நான் சொல்கிறேன், சீக்கிரமாக எனக்கு என்ன செய்யுங்க, திருமணம் முடித்து நான் அவரோடு கூட என்ன செய்யணும், நான் வந்து ஊழியத்துக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் வந்து நான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறமா எங்களுடைய திருமணம் வந்து பாஸ்டர் டேனியல் தாமஸ் ஐயா சர்ச்சில் வந்து ரொம்ப ஆடம்பரமாலாம் இல்லை, ஆனால் பல ஊழியர்களோடு கூட ஒரு சிறப்பாக எளிமையான முறையில் வந்து எங்களுடைய சபையில் வந்து அந்த திருமணம் நடந்தது. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர்மா. நீங்கள் பிஷப் அவர்களுடன் திருமண வாழ்க்கையில் இணைந்த ஆரம்ப நாட்களில் பிஷப் ஐயாவுடைய ஊழியத்தையும் அவருடைய அழைப்பையும் ஊழியத்தில் அவருடைய வைராகியத்தையும் அறிந்தபோது நீங்கள் அதை எப்படி உணர்ந்தீர்கள், அதை நீங்கள் எப்படி அனுபவித்தீர்கள், உங்களுடைய ஆரம்ப கால ஊழியம் எப்படி இருந்தது, இந்த ஊழிய பயணம் இவ்வளவு நீண்டதாக இருக்கும் என்று சொல்லி அப்பொழுது நீங்கள் நினைத்தீர்களா? பார்க்க போனாக்கினா நான் இவ்வளோ தூரம் ஊழியம் நான் கடந்து வந்த பாதைகள், பிஷப் ஐயாவோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்ப நாட்களில் வந்து தெரியல. ஒரே நோக்கம் ஊழியம் செய்யணும், பசங்களுக்கு இதுதான் என்னோட மைண்டில் வந்து இருந்ததுனால எனக்கு வந்து ஊழியத்தில் இவ்வளோ டீப்பாக ஆண்டவருக்காக நம்ம பாடு செய்யணும், நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ வந்து தெரியல. இப்போ எங்களுடைய திருமணம் முடிந்த உடனே நாங்கள் வந்து பிஷப் ஐயா வந்து சேலத்தில் வந்து ஒரு பைபிள் ஸ்கூலில் வந்து அவங்க டீச்சராக இருந்தாங்க. அதனால் திருமணம் முடிந்த உடனே நாங்கள் சேலத்திற்கு வந்தோம். நான் பலவிதமான கனவுகளோடு வந்தேன். எதுக்குன்னா எங்களுடைய வீட்டில் வந்து
என்னை வந்து ரொம்ப ஒரு செல்ல பிள்ளையாக வளர்த்தாங்க. நீ ஒரு வேலையும் செய்ய தெரியாது. அதனால் என்னுடைய திருமணத்தின் நேரத்திலேயே எங்களுடைய வீட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா அண்ணன் எல்லோரும் சொன்னாங்க, என் பொண்ணுக்கு ஒரு வேலை கூட செய்ய முடியாது, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க அப்படின்னோடனே, பாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேலத்துக்கு வந்தோம். சேலத்துக்கு வந்து பாஸ்டரியாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரூம் கொடுத்துருந்தாங்க. எல்லா வசதிகளோடு அங்கே வாழ்ந்தாங்க. அதனால் நானும் நினச்சிக்கிட்டேன், நம்ம அந்த ரூமில் தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், பாஸ்டரோட வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அங்கே போனாக்கினா ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னாக்கினா, பிஷப் ஐயாவுக்கு வந்து அவங்க அந்த ஸ்தாபனத்தில் உள்ளவங்க வந்து அவங்களுடைய உறவுக்கார ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பாஸ்டரியா வந்து என்ன திருமணம் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம், ப்ளஸ் பாஸ்டர் மேலே வந்து ரொம்ப கோபம். அதனால பாஸ்டரியாவுக்கு வந்து, பிரதர் ரூபன் நீங்கள் வந்து வேறு ரூமை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வனாந்தரத்தில் கைவிட்ட மாதிரி எங்களை கை விட்டுட்டு நீங்கள் அந்த ரூமை காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமாக என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. அப்புறமா பார்த்தாக்கினா பாஸ்டரோட சம்பளத்தில் வந்து 10ல் 1 பாகம்தான் சம்பளம் கொடுத்தாங்க. அதாவது பாஸ்டர் வந்து அந்த இடத்துல வந்து பழி வாங்கப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்ன கிறிஸ்தவங்க வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர் பிஷப் ஐயாட்ட வந்து கேட்டேன். அப்போ பிஷப் ஐயா வந்து, இன்னும் நம்ம ஊழியத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, நீ இதை குறிச்செல்லாம் ஒன்றும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த வீடை காலி பண்ணிவிட்டு நாங்கள் முதலாவதாக வந்து தங்கினதான ஒரு இடம் வந்து என்ன அப்படின்னா ஒரு குடோன். அந்த குடோனில் வந்து பழைய புக்ஸு, மேகசின் எல்லாமே அப்படி அலங்கோலமாக அந்த குடோன் ஃபுல்லாக இருக்கும். அந்த குடோனில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்டவ் வச்சு நாங்கள் வந்து சாப்பாடு செய்வோம். ஆனால் அந்த குடோன் முழுசும் எலி, கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் நிறைஞ்சி போய் இருந்தது. எனக்கு இது 3மே சின்னதுலேருந்தே ஒரு அலர்ஜி. அதனால் ஒவ்வொரு நேரமும் அந்த கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பயமாக இருக்கும். அநேக இரவுகளை வந்து தூங்கவே மாட்டோம் நாங்கள். ஏன்னா பயத்தில் எலி, பல்லியெல்லாம் நைட் நேரத்தில் தானே அவங்களோட வாழ்க்கை நடக்கும். அதனால் அந்த பூச்சிகள்லாம் அங்கங்கே போகும்பொழுது நாங்கள் வந்து ரொம்ப உட்காந்துட்டே இருந்திருக்கோம். ஒரு பாத்ரூம் வசதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ஊழியம் நான் இப்படி தான் இருக்குமா ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரே. எங்கள் வீட்டில் நான் இப்படிலாம் இருந்தேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஊழியரை நம்ம வந்து திருமணம் பண்ணியிருக்கோம், நம்முடைய வாழ்க்கை வந்து இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் ஃபெடப்பாக தான் இருந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, பிஷப் ஐயா சொன்னாங்க, நீ வந்து இந்த காரியங்களை குறித்து நீ எதுவும் நினைக்காத, ஆண்டவருக்காக நம்ம இன்னும் பாடுகளெல்லாம் சகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் வந்து ஆண்டவர் மேலே வைத்த அன்பினாலும் பிஷப் ஐயா மேலே வைத்த அன்பினாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, எனக்கு இந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களெல்லாம் நான் வந்து சந்திக்கும் பொழுது எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நான் வந்து முறுமுறுக்கலை. பட் ஆனால் நிறைய நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு டீச்சராக இருந்திருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே, இப்போ என்னோடய வாழ்க்கை வந்து இப்படிப்பட்டதாக ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமாக இந்த குடோன்லேருந்து நாங்கள் வெளியேறி ஒரு ரயில்வே காலனி, அதில் வந்து ஒரு வீடு வந்து ஒரு சகோதரன் வந்து பாஸ்டருக்கு பிஷப் ஐயாவுக்கு கொடுத்தாங்க. பிஷப் ஐயாவும் நானும் அந்த ரயில்வே காலனியில் நாங்கள் வந்து குடியிருந்தோம். அப்பொழுது அவங்க வந்து அந்த பைபிள் ஸ்கூலில் வந்து டீச் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து அங்கே டீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் எங்களுடைய வீட்டுக்கு வந்து அநேக ஊழியக்காரங்க வருவாங்க. அப்போ எங்களுக்கே சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். ரேஷன் அரிசிலாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் சாப்பாடுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், அப்படிப்பட்டதான ஒன்றுமே இல்லாத ஒரு தரித்திரமான சூழ்நிலையையும் நான் அப்போ தான் விசுவாசம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்ன செஞ்சேன், நான் வந்து அறிந்து கொள்ள, அதாவது வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நான் வந்து அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்போ ரேஷனில் வந்து புழு பிடித்ததான அரிசியை போடுவாங்க. அது மனுஷன் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து பாலிஷ் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து நிறைய ரேஷன் வாங்குறதுக்கெலாம் காசு கிடையாது. அதனால் என்ன செய்வோம் அப்படின்னாக்கினா கஞ்சி தான் வச்சு நாங்கள் வந்து கொடுப்போம். அப்போ இந்த 25 பைசாவுக்கு வந்து ஊறுகாய் பேக்கெட் கிடைக்கும்.
அந்த ஊறுகாய் பாக்கெட் வாங்கி நாங்கள் வந்து அநேக நாட்கள் அதை வச்சு சும்மா லைட்டாக தொட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் பாஸ்டரையாவை பார்க்குறதுக்கு அநேக ஊழியக்காரங்க வருவாங்க. அப்போ அவங்களுக்கும் பாஸ்டரையா வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த எங்களுடைய ஏழ்மையான நிலைமையிலையும் பாஸ்டருக்கு வந்து நாங்கள் அநேக பாஸ்டருங்க வரும்பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க பிஷப் ஐயாவோடு கூட உட்கார்ந்து அவங்களுக்கு நாள் முழுசும் என்ன செய்வாங்கன்னா ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவாங்க. ஊழியத்தில் அந்த ஊழியக்காரங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன் சேலத்தில். அப்போ அந்த ஸ்கூலில் வந்து அதிகமான சம்பளம் இல்லை, கொஞ்சம் சம்பளம் தான். அது வந்து நாங்கள் இருந்த வீட்டு வாடகைக்கே கரெக்டாக போதுமானதாக இருந்தது. அதனால் எங்களுடைய மற்ற தேவைகளுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் நாங்கள் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். அப்போது அநேக நேரத்தில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பார்க் இருக்கும். அப்போ அந்த பார்க்கில் வந்து நாங்கள் 2 பேரும் போய் உட்காந்து பாஸ்டர் வந்து அநேக காரியங்களை எனக்கு சொல்லி தருவாங்க. ஊழியனா இப்படி தான், ஊழியத்தில் இந்த விதமான பாடுகளையும் கஷ்டங்களையும் ஆதி காலத்தில் பைபிளில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க எப்படிலாம் கஷ்டம் அனுபவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும் பொழுது நான் இப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதான ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த பார்க்கில் வந்து 25 பைசாக்கு வந்து இந்த மக்காச்சோளம் சின்னதாக ஒரு பீஸ் கிடைக்கும். அதை வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நிறைய நேரத்தில் வந்து அந்த 25 காசு மக்காச்சோளம் தான் எங்களுடைய உணவாக இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் வந்து இப்படி இருக்கும் பொழுது புஷ்பராஜ் அண்ணன் டாக்டர் அவங்கள வந்து பார்க்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடச்சிது. எதுக்குன்னா புஷ்பராஜ் அண்ணன் வந்து ஏற்கனவே பாஸ்டரை பற்றி பிஷப் ஐயாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. தம்பி நீங்கள் என்ன அந்தமான்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, சரி எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு எங்கள் 2 பேரையும் அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அங்கே போயிட்டு அநேக காரியங்களை வந்து புஷ்பராஜ் அண்ணன் வந்து பிஷப் ஐயாவோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. அப்பொழுது டாக்டர் புஷ்பராஜ் அண்ணன் வந்து அநேக கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்து நம்மளுடைய பிஷப் ஐயாவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அநேக கன்வென்ஷன் கூட்டங்களில் படிக்கிறதுக்காக பேசுகிறதுக்காக பாஸ்டர் ஐயா வந்து பரிந்துரை பண்ணாங்க. அப்போ இப்படி தான் கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அப்போ தான் கொஞ்சம் முன்னேற்றம் வந்தது. பாஸ்டர் பிஷப் ஐயா அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறதுனால ஆண்டவர் வந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் குறைகளெல்லாம் நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணி கொஞ்சம் ஆண்டவருக்காக நாங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் ஐயாவும் நானும் இணைந்து ஊழியங்களுக்கு பிஷப் ஐயா போகும் பொழுது நான் வீட்டில் இருப்பேன். அவங்க ஊழியத்துக்காக போய் அவங்க கொண்டு வருகிறதான அந்த காணிக்கையில் வந்து எங்களுடைய குடும்பம் கொஞ்சம் மேம்பட ஆரம்பிச்சிது. பிஷப் ஐயா அவர்கள் ஊழியத்திற்காக புஷ்பராஜனை வந்து கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக அநேக இடங்களுக்கு பிஷப் ஐயாவை வந்து பரிந்துரை செஞ்சாங்க. அதனால் அநேக கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். அந்த இடங்களில் வந்து பிஷப் ஐயா வந்து ஜெபம் பண்ணி அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்குவது, அசுத்தாவிகளை துரத்துவது, ஒரு சில நேரத்தில் என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது நான் வந்து அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக நான் பார்ப்பேன். இப்படி இந்த வசனத்தின் மூலமாக தான் பிசாசெல்லாம் துரத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்தாலும் நான் வந்து அனுபவத்தில் வந்து அதெல்லாம் நான் வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாக்கினா நான் எப்படி பிசாசை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காரியத்தெல்லாம் நான் வந்து பார்த்துருக்குறேன். அப்போ அந்த அந்த பிசாசு துரத்தும் பொழுது சில நேரங்களில் நான் தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது நான் இவங்களுடைய ஊழியத்துக்காக நைட்லலாம் நான் தூங்க மாட்டேன். நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது பிசாசுகள் பாஸ்டரையா எந்த ஊரில் பிசாசுகள் அசுத்தாவிகளை துரத்துறாங்களோ அது எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும். எங்களுடைய முன் கதவை தட்டும், நான் போய் திறக்கும் பொழுது பின்னாடி வந்து தட்டும். பின்னாடி போய் பார்த்தாக்கினா யாருமே இருக்காது. இன்னும் நடுராத்திரியில் வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ நான் தனியாக தான் இருப்பேன். அப்போ இவங்க வந்தோடனே பிஷப் ஐயா வந்தோடனே நான் சொல்லுவேன், இப்படி நைட்டில் யாரோ வந்து கதவை தட்டினாங்க, முன் கதவை தட்டினாங்க, பின்னாடி வந்து தட்டினாங்க, நான் திறந்தேன், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு தடவை வந்து ரொம்ப சுகவீனமாக நான் படுத்துட்டேன். அப்போது பிசாசு வந்து சேலஞ்ச் பண்ணுது, அப்படியே லிட்ரலாக வந்து சேலஞ்ச் பண்ணுது. நான் வந்து உன்னைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணேன், உன்னுடைய கணவர் ஊழியத்துக்கு போகிறாரு, ஆனால் உன்னைய நான் வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் ஐயா ஊழியத்திற்கு போன சமயத்தில் ரொம்ப சிக்காகி உயிர் பிழைப்பானா அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை வந்தது.
இப்போ பிஷப் ஐயா வந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் பிஷப் ஐயா வந்து நான் இந்த அசுத்தாவிகள் எப்படி என்னை வந்து இப்படிலாம் வந்து தொந்தரவு பண்ணிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் பொழுது பிஷப் ஐயா வந்து இது வந்து ஒரு உண்மையான ஒரு வியாதி இல்லை, இது பிசாசு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ முட்டி போடு அப்படின்னாங்க. எனக்கு முட்டிலாம் போட முடியாது, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நேரத்தில் வந்து என்னை கைப்பிடிச்சி முட்டி போட வச்சு என் தலையை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. என்னுடைய பலவீனங்கள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னொரு தடவை வந்து பார்க்கும்பொழுது பிஷப் ஐயா வந்து ஊழியத்துக்கு போயிட்டு வரும்பொழுது எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் எங்கள் வீட்டு வாசல்படியில் 2-3 அசுத்தாவிகள் பிடித்த பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து நீ வந்து எங்களெல்லாம் துரத்துறதுக்கு வரேன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நாங்கள் விட மாட்டேன்னு அந்த அசுத்தாவிகள் பிடித்த பெண்கள் வந்து அவங்க பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. பிஷப் ஐயா வந்து ஊழியத்துக்கு போயிட்டு வீடெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அவங்க ஊழியம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே ஒரு 3-4 பொம்பளைங்க வந்துட்டு ஐயோ அவன் வரானே எங்களை துரத்த வரானே. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம், நானும் என் பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கோம். நான் சொல்கிறேன் நீங்கள் வராதிங்க, இங்கே வந்து பிசாசு பிடிச்சவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் ஐயாவை வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் பிஷப் ஐயா வந்து அந்த இடத்துல அந்த 3-4 பெண்களுக்கு வந்து எப்படியாக பிசாசை துரத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளேருந்து நான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது. அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க வசனத்தின் மூலமாக நம்ம எப்படி பிசாசை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறதா இருந்தாக்கின்னா என்னோடய வாழ்க்கையிலையும் இந்த அசுத்தாவிகளோட காரியங்கள் நிறையா வந்தது. அப்போ அந்த இடத்துலலாம் நான் பயம் இல்லாமல் தேவனுடைய வசனத்தை சொல்லி பிசாசை வந்து நான் மேற்கொண்டேன். இப்படி தான் நான் பிஷப் ஐயாவோடு கூட என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்தில் இன்னும் சொல்கிறதா இருந்தால் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகிடும். அதனால் நான் சுருக்கமாக ஒரு சில காரியத்தை தான் சொல்லியிருக்கேன். அதனால் எங்களுடைய ஆரம்ப கால ஊழியம் இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவர் அநேக ஜாதிகள் மத்தியில் அநேகருக்கு மத்தியில் வந்து ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலையில் எங்களை வைத்தாலும் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எங்களுடைய பார்வைக்கு. ஆனாலும் இப்போ வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் இன்னமும் எங்களை பயன்படுத்தி வருகிறார். இதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நன்றி பாஸ்டர். பிஷப் அவர்கள் 50 வருட ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் அதில் உங்களுடைய பங்கு மிக மிக பெரிதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வெளியில் தெரியாமல் செய்த பணி என்ன, இந்த ஊழியத்தில் நீங்கள் செய்த தியாகங்கள் என்ன என்பதை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? தியாகங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படிலாம் அவ்வளோ பெருசாலாம் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஆண்டவர் எங்களை எப்படிலாம் நடத்தினாரோ அந்தந்த வழியில் நாங்கள் வந்து ஆண்டவருடைய சித்தத்தோடு கூட இணைந்து நடந்து வந்தோம். நான் மனைவியாக என்னுடைய பங்கை வந்து நான் வந்து அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். அப்புறமா என்னுடைய பிள்ளைகளை வந்து 3 பிள்ளைகள், கர்த்தர் தந்த 3 பிள்ளைகளுக்கும் நான் வந்து ஆண்டவருடைய வழியில் அவங்கள வந்து ஒரு பக்தியின் வழியில் ஆண்டவருக்காக அவர்களை வளர்க்க எனக்கு கர்த்தர் வந்து கிருபை தந்தார். இன்னும் நான் சொல்ல போகிறதா இருந்தால் பாஸ்டர் அறியாமல் நான் எதுவுமே செய்யலை. எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட கஷ்டமான அனுபவத்திலும் நான் வந்து முறுமுறுக்கலை. கர்த்தரை நான் குறை சொல்லலை. பிஷப் ஐயாவை வந்து நான் குறை சொல்லலை. பிஷப் ஐயா என்னென்ன சொன்னாங்களோ அதற்கு மட்டும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் கீழ்ப்படிந்து அவங்களுடைய ஊழியத்தில் அவங்களுக்கு நான் உறுதுணையாக இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னும் சொல்கிறதா இருந்தால் ஆரம்ப நாட்களில் பாஸ்டரையா வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுவாங்க, புக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு நல்ல டேபிள் கூட கிடையாது எங்கள் வீட்டில் எழுதுறதுக்கு. அதனால் நான் கீழே உட்காந்துருப்பேன், பாஸ்டரையா ஒரு சின்ன சேரில் உட்காந்து அவங்க வந்து மொழிபெயர்ப்பு பணியில் வந்து நான் வந்து அவங்களுக்கு நிறைய வகையில் வந்து ஊழியம் செஞ்சுருக்கேன். அவங்க சொல்ல நான் வந்து அதெல்லாம் தமிழில் வந்து கைனாலே வந்து எழுதி கொடுப்போம். எழுதிய நிறைய செய்திகள், நிறைய ஆண்டோடைய வார்த்தைகள் அடங்கிய பல விதமான சின்ன சின்ன புக்கு அதெல்லாம் வந்து பாஸ்டர் சொல்லும் பொழுது நான் வந்து எழுதுவேன். அந்த வகையில் நான் பிஷப் ஐயாவுக்கு வந்து ரொம்பவே நான் வந்து ஊழியத்தில் வந்து நான் உதவியாக இருந்திருக்கேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ரொம்ப சந்தோஷமாகவே நான் அந்த வேலைகளெல்லாம் நான் செஞ்சேன். அதனால் கர்த்தருக்காக நான் பெரிய காரியங்களை பெரிய தியாகம்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்கு தந்த கணவரோடு கூட இணைந்து நான் சந்தோஷமாக நான் எல்லா சூழ்நிலையிலையும், கஷ்டமான சூழ்நிலையிலையும்
துக்கமான சூழ்நிலையிலையும் வறுமையான சூழ்நிலையிலையும் அதையெல்லாம் நான் வந்து ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வேலையை செய்ய என்னையும் நான் பிஷப் ஐயாவோடு கூட இணைத்து கொண்டேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர்மா. உங்களுடைய அனுபவங்கள் கேட்க கேட்க எங்களுடைய கண்களில் நீர் துளிகள் வருகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். இந்த ஊழிய பயணத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன பாஸ்டர்மா? சில நேரங்களில் கடினமான தருணங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட கடினமான தருணங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டால் எங்களுக்கு நலமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த அனுபவங்கள், இந்த கடினமான அனுபவங்களிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்கள் விசுவாசம் எப்படியாக பெருகினது, தேவன் அதை எப்படியாக உங்களை நடத்தினார் என்று சொல்லி எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். சவால்கள், கஷ்டங்கள் அப்படின்னா நிறையாவே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குது. அதில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறதா இருந்தால், நாங்கள் சேலத்தில் இப்படியாக பிஷப் ஐயா ஊழியம் செஞ்சிட்ருக்கும் பொழுது பெங்களூருக்கு வந்து பிஷப் ஐயாவுக்கு வந்து ஒரு வாலிபர் கூட்டத்தில் பேசுவதற்காக அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அந்த வாலிபர் கூட்டத்தில் அநேகர் வந்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்ததை அந்த அழைத்த ஊழியக்காரர் வந்து பார்த்ததுனால, நீங்கள் எதுக்காக நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கே பெங்களூருக்கு வந்துடுங்க, நானும் நீங்களும் இணைந்து ஆண்டவருக்காக இன்னும் நிறைய காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் வந்து எங்களை வந்து பெங்களூருக்காக அழைத்து கொண்டு வர சொன்னார். நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த விதமான காரியங்களெல்லாம் கடந்து வரும் பொழுது, ஒருவேளை நான் வேலை செஞ்சுட்டு பிஷப் ஐயா வந்து ஊழியம் செய்யட்டும், என்னுடைய வருமானத்தில் வந்து நம்மளுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சோதனையான ஒரு நேரம் பெங்களூருக்கு வரும் பொழுது 3 ஸ்கூல்ல இருந்து எனக்கு வந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இன்டர்வியூலாம் இல்லை, நீங்கள் வேலையில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3-4 ஸ்கூல்ல இருந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. இப்போ எனக்கு ஒரே டெம்டேஷனாக இருந்துச்சு, எப்படி நம்ம பெங்களூருக்கு போகணுமா, அல்லது பிஷப் ஐயா மட்டும் ஊழியத்தில் இருக்கட்டும், நான் இங்கே சேலத்திலே இருந்து வேலை செய்யலாம் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு பலவிதமான எண்ணங்கள். எதுக்குன்னா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து வந்த உலக பிரகாரமான கஷ்டமான காரியங்களெல்லாம் நினைக்கும் பொழுது நான் வந்து ஒரு ஸ்கூலில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்தது. அப்போது நான் வந்து பாஸ்டர் பிஷப் ஐயா வந்து சொன்னாங்க, நீ வந்து ஊழியத்துக்கு வந்திருக்க, என்ன நம்பி நீ வந்திருக்க, அதனால் நீ வந்து திரும்பவுமாக இந்த ஸ்கூலில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதான அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா, ஊழியத்தில் நம்ம ஆண்டவருக்காக நம்ம செயல்பட முடியாது. அதனால் நீ வந்து ஊழியமாக உலக வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கோ. நம்ம ஊழியம் செய்கிறதா இருந்தாக்கினா நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதையும் 100க்கு 100 முழுமையாக செய்ய முடியாது அப்படின்னு எனக்கு வந்து அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கி சொன்னாங்க. அப்போ நம்ம ஊழியம் செஞ்சால் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும், உலக வேலை செஞ்சால் நான் வந்து உலக பிரகாரமாக ஆண்டவர் வந்து எங்களுக்கு தருகிறதான காரியங்களில் திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு ஆண்டவர் நம்மளை போஷிப்பார் அப்படிங்கிறதான அந்த காரியத்தில் வந்து நான் வந்து அப்போ வந்து உணர்த்தப்பட்டேன். அதனால பிஷப் ஐயா சொன்னதற்காகவும் என்னுடைய வேலையை நான் வந்து ராஜினாமா செய்ய முழு மனதோடு கூட ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு மனதோடு கூட ஒப்புக்கொண்டு, இனி வந்து உலக வேலையான என்னுடைய டீச்சர் வேலையை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு முழுமையான தீர்மானம் எடுத்து, நாங்கள் வந்து குடும்பமாக அந்த நேரத்தில் எங்களுக்கு எங்களுடைய ஜிம்மு மட்டும்தான் இருந்தான். அதனால் ஜிம்மு கை குழந்தையாக இருக்கும் பொழுது நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்தோம். பெங்களூருக்கு வந்து இன்னொரு ஸ்தாபனத்தோடு கூட பிஷப் ஐயா வந்து ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு 4-5 வருஷம் அங்கே இணைந்து ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறமாக நாங்கள் தனியாக செய்யணும், ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை வந்ததுனால அந்த ஸ்தாபனத்தை விட்டு நாங்கள் வந்து ஆண்டவருக்காக தனியாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி எங்களுடைய வீட்டிலேயே ஒரு சின்ன சபையை ஆரம்பித்தோம். அந்த சின்ன சபையை ஆரம்பித்த பொழுது தான் எங்களுடைய பிள்ளைகள் 2 பேரும் என்னுடைய பெண் குழந்தை வந்து அப்பொழுது 4 மாதம், என்னுடைய பையன் அவன் ஜிம்மு வந்து 4 வயசு இருக்கலாம். அப்போது அந்த விதமான சூழ்நிலையில் அப்போ தான் பாஸ்டருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் நடந்தது. கொஞ்சம் காலெல்லாம் ரொம்பலாம் நல்லா ஆகலை, ஆனால் அந்த விதமான சூழ்நிலையிலையும் கூட அவங்க வந்து ஒரு சைக்கிளில் வந்து சர்ச்சுக்கு வந்து அவங்களால முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வேலையும்
ஜனங்களோட கூட சந்திப்பதுலேயும் அவங்களுடைய ஊழியம் அப்படியாக இருந்தது. அப்போ ஒரு நாள் வந்து மத்தியானம் வந்து ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு, பாஸ்டரையா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யணும், நான் ஒரு பெரிய ஆபத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னோடனே நான் அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னேன், பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாஸ்டர் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னு. பிஷப் ஐயா என்ன செஞ்சாங்க, நான் வந்து இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு, நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஊழியக்காரரோடு போனாங்க. அந்த ஊழியக்காரரோடு போனாக்கினா அவர் வந்து பிஷப் ஐயாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு ரவுடிங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க கையில் என்னோட வேலை முடிஞ்சுது, இனி நீங்கள் அவரை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் வந்து போயிட்டார். அப்போ பாஸ்டரையாக்கு ஒன்றுமே தெரியல, அந்த ஊழியக்காரர் வந்தார், நான் ஆபத்தில் இருக்கேன்னு சொன்னார், இப்போ என்னடானா என்ன இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டரையா நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த ரவுடிங்க வந்து பாஸ்டரையாட்ட பிஷப் ஐயாட்ட சொன்னாங்க, நீ எதுக்கு வந்திருக்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னோன்னா, எனக்கு தெரியாது, அந்த ஊழியக்காரர் வந்து நான் ஆபத்தில் இருக்கேன்னு சொன்னார், அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நீ வந்து இந்த பெங்களூரில் வந்து ஊழியம் செய்யக்கூடாது, உன்னுடைய ஊழியம் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்படுறோம், அதனால் அந்த ஊழியம் வளர்றதுனால மற்றொரு பாஸ்டர் வந்து ஊழியத்தின் மேலே இவர் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டரோட உயிருக்கு வந்து 2 கோடி விலை பேசியிருக்காரு. அதனால் அந்த ரவுடிங்க வந்து சொன்னாங்க, நீ ஊழியமே செய்யக்கூடாது, நீ இந்த ஊரை விட்டு உன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு நீ போயிடணும், நீ அப்படி போகலை அப்படின்னா உன்னோட ஃபேமிலி ஒன்று எல்லோரும் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருவோம், நாங்கள் வந்து கொலை பண்ணி சாவடிச்சிருவோம், அதனால் மரியாதையாக நீ என்ன செஞ்சிரு, இந்த பெங்களூரை விட்டு நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த விதமான சூழ்நிலையில் பிஷப் ஐயா வந்து ஒன்றும் சொல்லலை. சரி, அவங்க வந்து ஊழியத்தின் நிமித்தமாக ஊழியம் வளருறதுனால இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்னும் 2 நாள் உனக்கு டைம் தரேன், நீ இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிடணும், நீ கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகள் 4 பேரும் சேர்ந்து மிரட்டியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்கே போகிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த ரவுடிங்க வந்து எங்களை தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. 2 நாள் அவங்க கெடு கொடுத்தாங்கள, அந்த 2 நாளில் நாங்கள் போகலை அப்படின்னோடனே, அப்போ நாங்கள் குடியிருந்த வீடு வந்து ஃபுல்லாக சுற்றி வர ஜன்னல் சோறு எல்லாமே கண்ணாடியாக இருக்கும். அதனால் நைட் நேரத்தில் வந்து எங்களுடைய வீடு முழுசையும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கண்ணாடி பாட்டில் கற்கள் அதெல்லாம் கொண்டு எங்களுடைய வீடை முழுசும் உடைச்சிட்டாங்க. அப்போ எங்களுடைய குழந்தை வந்து 4 மாதம், என்னுடைய பையன் வந்து 4 வருஷம். அதனால் எங்களுடைய பிள்ளைகளோடு கூட அந்த வீட்டில் பாத்ரூம் சைடில் போயிட்டு நானும் என்னுடைய பிள்ளைகளும் அந்த இடத்துல ஒளிஞ்ச மாதிரி ஒளிஞ்சிட்டு இருந்தோம். வீடு முழுசும் கிளாஸ் பீஸ் உடஞ்சி எங்கேயுமே கால் வைக்க முடியாது. பாஸ்டரையா வெளியே போய் பார்த்தாங்க. அப்போது அவங்க வந்து பக்கத்து பில்டிங்லேருந்து தான் எல்லாம் அவங்க வீசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னதான என்ன வார்த்தைன்னா, உனக்கு நாங்கள் 2 நாள் நாங்கள் டைம் கொடுத்தோம், நீ இன்னமும் நீ போகலையா, அதனால் நாங்கள் தொடர்ந்து உனக்கு என்ன செய்வோம், தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்போம், நீ சீக்கிரமாக இந்த வீடை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமாக எங்களுக்கு மிரட்டல் கொடுத்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் பிஷப் ஐயா நினச்சாங்க, நம்மளுக்கு வந்து சில நாட்களுக்கு முன்பதாக அந்த ரவுடிங்க வந்து நம்மளுக்கு 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, நம்ம இன்னும் இந்த ஊரை விட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்க வந்து திரும்பவுமாக நம்மளுக்கு இப்படிப்பட்டதான ஒரு தொல்லையை கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டினாங்க. நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போ உன் வீடெல்லாம் நாங்கள் உடைச்சிட்டோம், நீ இருந்த அப்படின்னாக்கினா உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் என்னுடைய 2 பிள்ளைகளும் பிஷப் ஐயாவும் அவங்க வேறு இடத்துக்கு, அதாவது ஒரு ஒளிந்து வாழ்கிறதான ஒரு சூழ்நிலை. அதனால் நான் பிள்ளைகளோடு கூட ஒரு வீட்டில் போயிருப்பேன், நம்ம சபையார் வீட்டில், அப்போது சின்ன சபை தான், அதனால் ஒரு வீட்டில் போயிருப்பேன், பிஷப் ஐயா ஒரு வீட்டில் போய் இருப்பாங்க. அப்போது இந்த விதமாக நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த ரவுடிங்க வந்து எங்கள் ஆட்கள்கிட்ட கேட்கும் பொழுது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதான ஒரு, எதுக்குன்னா நாங்கள் போகிறது ஒரு வீடு, நாங்கள் தங்குறது ஒரு வீடாக இருக்கும், அதனால் சபையாருக்கு கூட நாங்கள் யார் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதான ஒரு முழுமையான ஒரு அறிவு அவங்களுக்கு இல்லை. அதனால் யாருக்குமே நாங்கள் வந்து ஃபேமிலியாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தினந்தோறும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாட்கள்
என்னுடைய பிள்ளைகளோடு கூட நான் ஒரு வீட்லேயும், பிஷப் ஐயா ஒரு வீட்லேயும் இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து வாழ்ந்து வந்தோம். ரொம்ப இதெல்லாம் நினைக்கும் பொழுது நான் சவால்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. நம்மளுடைய இப்போ தான் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஊழியம் ஆரம்பித்த இதிலே ஒரு சில ஆத்மாக்கள்லாம் வராங்க. இந்த ஊழியத்தின் வளர்ச்சியை கண்டு நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனால் அந்த நேரத்தில் சபையார் வந்து எங்களுக்கு வந்து கூட இருந்தாங்க, சப்போர்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் இருக்கோம் ஐயா, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, சிஸ்டர் பிள்ளைங்களை கூட நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபையார் வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அப்போது இந்த உடைச்சதுக்கு அப்புறமாக எங்களுடைய வீடெல்லாம் சரி செஞ்சு நாங்கள் திரும்பமாக அந்த வீட்டுக்கே நாங்கள் வந்து குடி வந்தோம். அப்போ ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த ரவுடிங்க வந்து நடு ராத்திரியில் வந்து எங்களுடைய வீட்டை வந்து கதவை தட்டினாங்க. அப்போ நாங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தோன்னே நான் பிஷப் ஐயாட்ட சொல்கிறேன், நீங்கள் திறக்காதீங்க, வேண்டாம், அந்த ரவுடிங்க திரும்பவுமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரவுடிங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை வந்து கதவை திறந்து எங்களை உள்ளுக்கு கூப்பிட்டுங்களேன், எங்களால் உங்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிஷப் ஐயா என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா நீ உள் ரூமில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நீ உட்காந்துக்கோ, நான் அவங்களோட கர்த்தர் என்னோட கூட இருக்கார், அதனால் எந்த விதமான ஆபத்துகளையும் கர்த்தர் எனக்கு அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4-5 ரவுடிகளும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உள்ளுக்கு திறந்து உட்கார வச்சாங்க. எனக்கு நான் பயம், ஏதாவது செஞ்சுருவாங்களோ, இப்போ தான் அவங்களுக்கு நல்ல சான்ஸு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்கு உட்காந்து நானும் என் பிள்ளைங்களும் ஏசப்பா டேடிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ஏசப்பான்னு சொல்லிட்டு அவங்களுடைய வார்த்தையில் ஜெபம் பண்ணுறாங்க, நானும் அமைதியாக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து கண்ணீரோடு கூட பிஷப் ஐயா கிட்ட, ஐயா நாங்கள் வந்து தெரியாமல் நாங்கள் செஞ்சிட்டோம், மன்னிச்சிக்காங்க, நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிஷப் ஐயாட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. உடனே பிஷப் ஐயாவும் நான் அதெல்லாம் மனசில் வைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடனே அந்த நடுராத்திரியில் கூட அந்த ரவுடிங்களுக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை வந்து பகிர்ந்து கொண்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சுது, எனக்கு உள்ளுக்கு இருந்து என்னமோ நடக்குதோ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே ஏசப்பா, எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட பயம் அப்படியாக இருந்தது. ஆனால் பிஷப் ஐயா அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை வந்து பகிர்ந்து கொண்டாங்க. அதில் வந்து ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமாக ஒரு ரவுடி வந்து ரொம்ப பலவீனமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டார். அப்போ அவர் வந்து சொன்னதான ஒரு வார்த்தை என்னென்னா, ரூபன் ஐயா வந்து எனக்கு ஜெபம் பண்ணா எனக்கு ஒரு மனசு சமாதானமாக இருக்கும், நான் செத்து போனால் கூட நான் சமாதானமாக சாவேன், நான் எவ்வளோ காரியங்களை நான் தப்பாக பண்ணியிருக்கேன், அவரை வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்து அவரை எனக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளுக்கு தலைவனாக இருக்கிறவர் வந்து பிஷப் ஐயாவை கூப்பிட்டு, பிஷப் ஐயாவும் நானும் கூட போயிருந்தேன் பிஷப் ஐயாவை கூட, அவர் வந்து ரொம்ப கண்ணீரோடு கூட பிஷப் ஐயாட்ட கையை எடுத்து கும்பிட்டு, நான் எவ்வளவோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன், நான் ஒரு கெட்ட மனுஷனாக இருந்தேன், அதுலேயும் ஆண்டோடைய மனுஷனாக இருந்த உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ காரியங்களை நான் வந்து துன்பப்படுத்திட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிங்க, எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாஸ்டரையா வந்து அவருக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணாங்க. நான் இனி செத்தா கூட நான் சமாதானமாக சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து சொன்னார். அதே மாதிரி சில நாட்கள் அவர் இறந்து போனார். அதுக்கப்புறமாக ஒரு சில வருஷங்களில் நாங்கள் கேள்விப்படும் பொழுது அந்த ரவுடியில் ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. அதுக்காக நாங்கள் சந்தோஷப்படலை. இவர் சொன்ன மாதிரி அவங்களும் திரும்பமாக ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு பிஷப் ஐயா வந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிஷப் ஐயா வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வருத்த தான் பட்டோம். அவங்கெல்லாம் இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சந்தோஷப்படலை. அதனால் இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் பிஷப் ஐயா வந்து கர்த்தர் வந்து அழகாக அவருடைய அன்பை சொல்லவும், ஒரு சுவிசேஷத்தை சொல்லவும் கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை பிஷப் ஐயாவுக்கு கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். ஆனால் அந்த மற்ற 4 பேரும் ஆண்டவருக்குள்ளே வரலையேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது ஒரு தயக்கமாகவும் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதனால் இன்னும் நிறைய காரியங்கள்லாம் உண்டு, எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் போதாது. அதனால் ஒரு சில காரியங்களில் முக்கியமாக வந்து இதை வந்து நான் வந்து ஒரு ஆண்டவருக்காக தான். கண்டிப்பாக எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது, ஊழியத்தில் இப்படிலாம் நம்ம எதிர்ப்பை சந்திக்கணுமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்ததுனால இன்னும் ஆண்டவருக்காக எப்படி விசுவாசத்தில் நம்ம வாழணும், விசுவாசத்தில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் என்னையும் பயன்படுத்தினார். இதையெல்லாம் கேட்கும் பொழுதே
இருதயம் பதை பதைக்கிறது. அதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்திருப்பீர்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் வேதனையாகவும் இருக்கிறது கஷ்டமாக. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் தேவனுடைய கரத்தை தெளிவாக காட்டிய தருணங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் அல்லது எதிர்பாராத கிடைத்த ஒரு உதவிகள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் விசுவாசமுள்ளவர்களை கர்த்தர் நடத்துகிறார் என்ற நீங்கள் உணர்ந்த தருணங்களையும் கூட எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நலமாயிருக்கும். தேவன் விசுவாசமாக எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டார் அப்படிங்கிறது நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு தருணங்கள் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு மறக்க முடியாமல் ஞாபகத்தில் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்வதாக இருந்தால், நாங்கள் பெங்களூருக்கு வந்த அந்த சமயத்தில் ஒரு கவர்மெண்ட் ஊழியக்காரர் அவர் தன்னுடைய வீட்டு பத்திரத்தை பிஷப் ஐயா கையில் கொடுத்துட்டு, ஐயா உங்கள் ஊழியத்துக்காக என்னோட வீடை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவர் வில்ல பாஸ்டரியா கையிலே கொடுத்துட்டாங்க. அப்போ அவருக்கு எங்களுக்கு என்ன செய்யனே தெரில. அவருக்கு குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு வில் அவருடைய அந்த வீட்டோட பத்திரத்தையே எங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எதுக்குன்னா அவருடைய பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம கையில் கொண்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிஷப் ஐயா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு உங்களுடைய தகப்பனார் அவங்க வீட்டோட பத்திரத்தை நீங்கள் வச்சுக்காங்க, ஊழியத்துக்காக நான் மனப்பூர்வமாக கொடுக்கேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கொடுத்தாங்க. ஆனால் உங்களுடைய பேரண்ட்ஸோட சொத்து எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் உண்மையாகவே பண நெருக்கடியில் தான் இருந்தோம். ஆனால் அந்த ஒரு காரியம் ஆண்டவர் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். ஏன்னா பிஷப் ஐயாவை நம்பி அவர் இதை கொடுத்தாரு அப்படின்னு நாங்கள் இது ஒரு பெருசாக பார்க்காட்டா கூட ஒரு எளிய ஊழியத்தில் இருக்கிறதான எங்களுக்கு அவர் அப்படி செஞ்சது ஒரு விசுவாசத்தில் ஒரு அதிசயமாக தான் இருந்தது. அடுத்ததாக இன்னும் சொல்கிறதா இருந்தாக்கினா, ஜிம்மோட திருமண நேரத்தில் ஒரு பெரிய தொகை எங்களுக்கு தேவைப்பட்டது. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இன்னும் இவ்வளோ பணம் தேவை எங்களுக்கு வேணும். பிஷப் ஐயா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு பைசா கூட யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டார். அதனால் கடன் வாங்காமல் எங்களுடைய பையனோட திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீவிரமாக ஜெபம் பண்ணோம். நாங்கள் எவ்வளோ பணத்துக்காக ஜெபம் பண்ணோமோ அதே பணத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை அவ்வளோ பெரிய ஒரு தொகை நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு தொகையை பாஸ்டரையா இது உங்களுக்காக என்னுடைய மனப்பூர்வமான காணிக்க, நீங்கள் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் நினைக்கும் போது நாங்கள் உண்மையாகவே எவ்வளோ பணத்துக்காக ஜெபம் பண்ணோமோ அவ்வளோ பணம் எங்களுடைய கையில் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். நான் இப்போ வரைக்கும் நான் அந்த அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போதோ அல்லது ஒரு பண தேவை வரும் பொழுதோ ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை நமக்கு சந்திச்சார். அதனால் இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நமக்கு போஷிக்க வல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் அடிக்கடி நினைப்பேன், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதான அந்த வசனம் உண்மையாகவே அனுபவபூர்வமாக அந்த வசனத்தை அனுபவிக்க, ஆண்டவரை ருசி பார்க்க அது ஒரு பெரிய ஒரு தருணமாக இருந்துச்சு இது. அதனால் ஆண்டோடைய வசனம் சொல்கிற மாதிரி சங்கீதம் 113 7 8 அந்த வசனங்கள் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்படிங்கிறதான இந்த வசனத்துக்கு பிஷப் ஐயா அவர்களும் அவர்களோடு கர்த்தர் எனக்கு தந்த இந்த ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையும் நான் நினைத்து அதிகமாக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். என்னுடைய தனி ஜெபத்தில் சிறியவர்களாக இருந்தோம் ஆண்டவரே, புழுதியில் இருந்தோம், ஆனால் எங்களை நீ தூக்கி உம்முடைய நாம மகிமைக்காக இவ்வளோ பெரிய எங்களை உண்மையுள்ளவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் இந்த ஊழியத்தை தந்திருக்கீங்க ஆண்டவரே. உயிருள்ள வரைக்கும் நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தனி ஜெபத்தில் நான் ஆண்டவருக்கு நான்
கண்ணீரோடு கூட நன்றி சொல்லி நான் ஜெபிக்கிற ஒரு காரியங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது. இன்னும் பாஸ்டரையா பிஷப் ஐயாவை பற்றி நம்ம நினைக்கும் பொழுது அவர் வந்து எப்போல்லாம் உடைக்கப்படுறாரோ அவருடைய வாழ்க்கையில் அப்போல்லாம் அவர் வந்து முழுமையான ஒரு கருவியாக ஆண்டவருக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் அவர் வந்து ரொம்ப ஆண்டவருக்காக தீவிரமாக எழும்பி அவர் வந்து பணி செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு உடைக்கப்படுகிறதான அனுபவங்கள் வரும் பொழுது கர்த்தர் அவரை ஒரு முழுமையான ஒரு பாத்திரமாக, அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக ஒவ்வொரு அனுபவத்திலையும் அவரை வணைந்து கொண்டு வருவதை வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்புறம் அவருடைய பலவீனமான நேரத்தில் கூட எனக்கு பலவீனம், நான் வந்து ஆண்டவருக்காக நான் எதையும் எப்படி செய்வது அப்படின்னு ஒரு நாளும் அவர் வந்து தன்னுடைய பலவீனத்தை ஒரு பெரிய காரியமாக அவர் நினச்சதே கிடையாது. பலவீன நேரத்துல எல்லாம் எப்போல்லாம் ஆண்டவருக்காக செயல்படுகிறாரோ அப்போல்லாம் ஆண்டவருடைய பலனை வந்து அவருடைய ஊழியத்தில் வந்து கண்ணார வந்து பார்க்க முடியும். அது நான் மட்டும் இல்லை, இப்போவும் எங்களுடைய சபையார் கூட பாஸ்டரையா இவ்வளோ பலவீனமாக இருந்தாங்க, ஆனால் பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அநேகர் சொல்கிறத நானும் பார்த்துருக்குறேன். அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் வந்து பலவிதமான பாடுகள், வேதனைகள், அவரை பற்றி பலவிதமான தேவையில்லாத காசிப்லாம் பேசும் பொழுது அதையெல்லாம் சகித்து 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 அவர் வந்து ஒரு இன்னும் முழுமையாக ஆண்டவருக்காக நான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த காரியங்களெல்லாம் ஒரு படிக்கற்களாக நினைத்து அவர் வந்து இன்னமும் ஆண்டவருக்காக உயரமாக தான் எழும்பிட்டு இருக்காரு. ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் புயல் வருகிறதான அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அந்த புயல் போன்ற அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஷப் ஐயா வந்து தன்னுடைய ஊழியத்தை இப்போ வரைக்கும் செய்கிறாங்க. இன்னும் ஸ்பெஷலாக அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், எனக்கு ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சார், என்னுடைய வாழ்க்கையில் எதுக்காக நான் இதெல்லாம் சந்திக்கிறேன் அப்படிங்கிறதான அந்த ஒரு கொஸ்டினை வந்து ஒரு நாளும் இப்போ வரைக்கும் அவர் வந்து ஜனங்கள்கிட்டையோ அல்லது ஆண்டவர்கிட்டையோ அவர் வந்து முறையிட்டதாக ஒரு சரித்திரமே இல்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்னை கனம் பண்ணுவார் என்ற வசனம் வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வசனம் எவ்வளவு உண்மையானது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஃபர்ஸ்ட்டுமா, வீட்டில் பிஷப் அவர்கள் ஒரு தகப்பனாக, ஒரு கணவராக எப்படி இருப்பார்கள்? மக்களுக்கு தெரியாத நல்ல குணங்கள் அவரிடத்தில் என்ன இருக்கிறது? அது மாத்திரமல்ல, அவர்களில் நீங்கள் விரும்பும் குணாதிசயங்கள் எது என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல குணம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், பிஷப் ஐயா வந்து வீட்டில் எப்படி இருப்பாங்களோ வெளியில் அப்படி தான் இருக்காங்க, வெளியில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் வீட்டில். எல்லா காரியத்துலேயும் ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினாக ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்புறமா ரொம்ப பிரின்சிபலாக எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஒரு காரியமாக இருந்தால் கூட, உதாரணத்துக்கு நிறைய புக்கு வச்சுருப்பாங்க. நான் ஒரு புக்கை எடுத்துகிட்டு என்னோடய ரூமில் நான் எடுத்து வாசிட்டு அப்படி என் டேபிளில் வச்சா கூட இந்த இடத்துல இருந்து இந்த புக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போல்லாம் நான் நினைப்பேன், இப்போ எப்படி தான் இவருக்கு இவ்வளோ புக்கு இருக்குது, கரெக்டாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிட்டு நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதுக்காக கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காரியத்தை வந்து செய்தாக்கினா அதில் வந்து ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து பெரும்பாலும் அவருடைய விஷயம்னு சொல்லிட்டு வரும்பொழுது கொஞ்சம் பயத்தோடு தான் எல்லா காரியத்துலேயும் பிஷப் ஐயாவுக்கு நாங்கள் ஒரு ஒழுக்கமாக இருக்கணும், எல்லா காரியத்துலேயும் அவர் விரும்புகிற மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய பிள்ளைகளை வந்து முயற்சி எடுத்து தான் நாங்கள் அவரோடு கூட இணைந்து நடந்த காலங்கள் உண்டு. இன்னும் சொல்கிறதா இருந்தாக்கினா, அவங்க பிஷப் ஐயா வந்து அவங்களுடைய ரூமுக்கு போனாங்கன்னா நானும் என்னுடைய பிள்ளைகளும் நாங்கள் போக மாட்டோம், அதிகமாக போக மாட்டோம். பிஷப் ஐயா கூப்பிட்டா தான் நாங்கள் வந்து போவோம். பிஷப் ஐயா வந்து ஒரு கணவராக, ஒரு தகப்பனாராக அவங்க செய்ய வேண்டிய கடமையை அவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிள்ளைங்களை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறதுனாலையும், இன்னும் அவங்களுடைய தேவைகளெல்லாம் எப்படினாலும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுமையாக அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்படாட்டா கூட அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சந்திக்கிற ஒரு தகப்பனாக அவர் வந்து இருந்தாங்க.
கணவனாக பார்க்கும் பொழுது நானும் நிறைய காரியத்தில் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இதானே இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த காரியத்துலலாம் அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கணும், இப்படி ஒரு லூஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு எல்லா காரியத்துலேயும் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்து என்னை இன்னைக்கு ஒரு உங்களோட கூட பேசுகிறதுக்கு அளவுக்கு என்னை வச்சுருக்காங்க அப்படின்னா அது பிஷப் ஐயாவோட ஒரு நடத்துதல் தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அவர் வெளியில் எப்படியோ அதே மாதிரி தான் வீட்லேயும் ரொம்ப கண்டிஷனாக தான் இருப்பாங்க. அவர்கிட்ட நீங்கள் விரும்புகிற குணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அது சொல்கிறதா இருந்தாக்கினா நான் விரும்புகிற குணம் அப்படின்னாக்கினா பிஷப் ஐயா வந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், யாரையுமே யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நினச்சதே இல்லை. அவருக்கு விரோதமாக பேசின ஊழியர்களை கூட அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் அவங்களோட கூட பேசி அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு சமயம்லாம் ஒரு ஊழியக்கார் வந்து எங்களை விட்டு போயிட்டார். ஆனால் அவர் வந்து அவரோட காரியங்களுக்காக போனார். ஆனால் போயிட்டு பிஷப் ஐயாவுக்கு விரோதமாக நிறைய காரியங்களெல்லாம் பேசினார். அப்போ ஒரு தடவை நேருக்கு நேராக பிஷப் ஐயா வந்து அந்த ஊழியக்காரரை சந்திக்கும் பொழுது அவரை எங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவரை உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே நான் ஒரு மனுஷிக தன்மையில் எதுக்கு இந்த மனுஷனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அப்போது அந்த ஊழியக்காரர் வந்து பின்வாங்கின நிலைமையில் இருந்தார். அப்போ அவரோடு கூட உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு சாப்பிடவே முடியல, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. நான் வந்து உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களெல்லாம் பேசியிருக்கேன், நான் செஞ்சுட்டு இப்போ வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை இவ்வளோ ஒரு அன்பாக திரும்பமாக கூப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் எப்படியாக ஆண்டவருக்காக செயல்படணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்கிறதுனால எனக்கு உங்கள் முன்னால் என்னால் சாப்பிடக்கூட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் ஒன்றுமே இல்லை, நான் ஊழியத்துக்கும் நான் வந்தது பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்காக நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திரும்பவுமாக ஆண்டவர் என் மேலே வச்ச கிருபையினால் என்னை கூப்பிட்டு நீங்கள் திரும்பவுமாக நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை கொடுத்து நீங்கள் ஆலோசனை சொன்னதுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர்னு சொல்லிட்டு அன்றைக்கு அவர் மீண்டுமாக எங்களுடைய வீட்டில் ஒரு புதிய மனுஷனாக திரும்பி போனார். இன்னொரு ஒரு காரியத்தை சொல்கிறதா இருந்துச்சுன்னா எனக்கு அது இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். ஒரு சில நேரங்களில் எதுக்கு இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாட்களில் வந்து இப்பொழுது நம்முடைய சபைக்கு வந்து நிறைய குடும்பமாக ஜனங்கள் வராங்க. அதில் நிறைய குடும்பங்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய குடும்பங்கள் உடஞ்சி போகிறதான நிலைமை, அல்லது கணவன் மனைவி அவங்களுக்குள்ள வந்து ஒரு புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் பலவிதமான பிரச்சனைகளோடு இருந்த குடும்பத்தோடு கூட எங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இரவு வரைக்கும் அல்லது இரவு பகலாக எங்கள் வீட்டில் அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்களோட கூட நன்றாக பேசி அந்த குடும்பம் எப்படியாயினும் திரும்பவும் ஆண்டவருக்குள்ளே கட்டப்படணும், அவங்க ஆண்டவருக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் ஐயா வந்து நிறைய குடும்பங்கள் ஒன்றாக இருப்பதற்கு பாஸ்டர் ஐயா வந்து பிஷப் ஐயா வந்து இப்போவும் ஆண்டோடைய கரத்தில் வந்து ஒரு கருவியாக இருக்காங்க. கண்டிப்பாக குடும்பங்கள் கட்டப்பட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நான் சொல்கிறதா இருந்தாக்கின்னா இரவு பகலாக எங்கள் வீட்டிலே தங்க வச்சு அப்போ எனக்கு இதெல்லாம் ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டும், பகலில் அவங்களுக்கு புத்தி சொன்னால் போதாதா, இரவுல கூட அவங்கள நம்ம வீட்டில் தங்க வச்சு அவங்களோட கூட பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் எனக்கு வந்து அது புரியாத ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுடைய சபைக்கு அநேகர் வந்து குடும்பமாக அவங்க குடும்பங்கள் நல்ல செழிப்பாக அவங்க ஆண்டவருக்காக பயன்பட்டும் வராங்க, ஆண்டவருக்குள்ளே நிலச்சி இருக்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஷப் ஐயா வந்து இப்படிப்பட்டதான ஒரு நல்ல இன்னும் நிறைய குணம் இருக்குது. ஆனால் என்னை தொட்டது வந்து இந்த காரியத்தில் வந்து நான் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்தால் கூட அது அந்த இடத்துல அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதிலலாம் அவங்க வந்து மாறல.
இப்போ நாங்களும் அதுக்கு பழகிக்கிட்டோம். பாஸ்டர்மா, நம்முடைய திருச்சபையின் தரிசனம், சந்திக்கப்படாதோருக்கு சுவிசேஷம், சந்திக்கப்பட்டோருக்கு உபதேசம் என்ற இந்த தரிசனத்தை குறித்த நீங்கள் பார்க்கிற பார்வை என்ன? இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எப்படி துணையாய் இருந்தீர்கள்? இந்த தரிசனம் எப்படி நிறைவேறி வருகிறது என்பதை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தரிசனம் வந்து பிஷப் ஐயாக்கு ஆண்டவர் கொடுத்ததான தரிசனம். இப்போ வரைக்கும் அந்த தரிசனத்தில் நடந்து அவரோடு கூட இணைந்து ஆண்டோடைய நாம மகிமைக்காக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்கிற காரியங்களை வந்து மிகவும் மன உற்சாகமாக முழு மனதோட செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஆரம்ப நாட்களில் பார்க்கும் பொழுது போதை மருந்துக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகள், சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட பிள்ளைங்க, இப்படிப்பட்டவங்க வந்து நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மத்தியான நேரத்தில் அவங்க போதை மருந்து எடுத்துகிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த மரம்லாம் இருந்ததுனால அங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் அவங்கள வந்து பார்த்த பார்வையே, பிஷப் ஐயாவோட பார்வையே வேறு மாதிரி இருந்துச்சு. சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவங்க, போலீஸ் வந்து வந்தாங்கன்னா இந்த பிள்ளைங்கள தான் முதலாவது பிடித்துட்டு போவாங்க சமுதாயத்தில் ஏதாவது குற்றங்கள் நடந்ததுன்னா. அதனால் அந்த பிள்ளைங்க வந்து பிஷப் ஐயா கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அவங்கள வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால போங்கன்னு சொல்லிட்டு துரத்த மாட்டோம். அந்த பிள்ளைங்க கொஞ்ச நாள் அவங்கள நாங்கள் பார்த்துட்டு அவங்க இப்படிப்பட்டதான போதை மருந்துக்கெலாம் அடிமையாக இருக்காங்க, இவங்கள நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம். சமுதாயத்தில் அவங்க ஒடுக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கிறதுனால அவங்களே எங்களுடைய வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுக்குன்னு எங்களுடைய பிள்ளைங்களும் சிறுவர்களாக அந்த நேரத்தில் இருந்ததுனால இந்த பிள்ளைங்களால் நம்ம குடும்பத்துக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நேரத்தில் பயந்தது உண்டு. பயத்தோடு தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்கிறது, எங்களுக்கு என்ன முடியுமோ அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு அல்லது ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்து எங்கள் வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ அவங்க அந்த போதை மருந்துக்கு நீங்கள் இங்கே வந்தால் போதை மருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது, பல விதமான கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி நீங்கள் அப்படி இருந்தால் தான் இந்த வீட்டுக்கு, அதை கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் அப்படி சொன்னதுனால எங்கள் வீட்டுக்கு வந்து வரும்பொழுது அவங்க வந்து இன்றைக்கி நாங்கள் ஒன்றுமே எடுக்கலை, இன்றைக்கி நீங்கள் எங்களை சந்தோஷமாக வீட்டுக்கு ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்களோட கூட உரிமையாக பழகிறதுக்கு அவங்க வந்து இருந்தாங்க. ஆனால் போலீஸ் வந்து அவங்கள வந்து பிடித்துட்டு போகும் பொழுது இவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு கிரிமினலாக எல்லாராலும் பார்க்கப்பட்டதுனால எங்ககிட்ட வந்து அவங்க தப்பு செய்கிறாங்களோ செய்யலையோ, ஆனால் அவங்க மேலே தான் பலவிதமான குற்றங்கள் வருவதனால ஜெயிலுக்கோ அல்லாட்டா எங்கேயோ போயிட்டு வந்துட்டு எங்ககிட்ட வந்து அழுவாங்க. அப்போ அவங்க மேலே வந்து அப்போ உண்மையாகவே நம்ம இவங்களை நம்ம கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிஷப் ஐயா வந்து எங்களுடைய வீட்டில் வந்து அவங்கள நாங்கள் சேர்த்து ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளெல்லாம் செஞ்சு அவங்க உடம்புல இருக்கிற காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு அவங்க மீது நாங்கள் வந்து அன்பு செலுத்தினதுனால சரி நம்ம வீடு பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடை வந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம். அப்போ அந்த இடத்துல வந்து அநேக இந்த சமுதாயத்தினால் தள்ளப்பட்ட பிள்ளைகள், பேப்பர் பொறுக்கிறதான இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைங்க, சிங்கிள் பேரண்ட் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து வர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வரும் பொழுது நாங்கள் வந்து அந்த பிள்ளைங்களை சுத்தமாக இருக்கிறது எப்படி, அவங்களுக்கு வந்து சமுதாயத்தில் மற்ற ஜனங்களோடு கூட அவங்க எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள குளிக்க வச்சு அவங்களுடைய காயங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் உணவு கொடுத்து, நான் ஒரு டீச்சராக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுக்க என்னுடைய படிப்பு வந்து எனக்கு அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருந்துச்சு. அதனால் பிள்ளைகள் வந்து எங்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சில பிள்ளைங்க வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க. அதனால் இப்படிப்பட்டதான பிள்ளைங்களுக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியாது, அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய வளர்ப்பெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததுனால எப்படி ஸ்கூலில் போய் அவங்கள போய் சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு வயசு அவங்களுக்கு ஒரு வருஷம் போட்டு அவங்களோட அப்பா அம்மாவை வச்சு அவங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம். ஒரு சில பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் வந்து அவங்க நன்றாக படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஒரு சொந்த கட்டடத்தை வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ அந்த இடத்துல இந்த விதமான போதைக்கு அடிமைப்பட்டவங்க, பேப்பர் பொறுக்கிற பிள்ளைங்க, கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, சமுதாயத்தினால ஒடுக்கப்பட்ட பிள்ளைங்க, இவங்களுக்காக அந்த ஹோமை வந்து நாங்கள் ஆரம்பித்து 3 நேரமும் அவங்க எங்களோட கூடவே இருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த பிள்ளைங்களை வச்சு நாங்கள் வளர்த்தோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து அவங்களோட கூட எப்படி பழக விடுறது, அவங்களுக்குள்ள சகல கெட்ட காரியங்களையும் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் நான் பயந்தது உண்டு. ஏற்கனவே நிறையா இப்போ பார்க்கும் பொழுது நிறைய பணக்காரங்க, பாஸ்டர் பிள்ளைங்க வந்து இப்படிப்பட்டதான பிள்ளைகளோடு கூட சேர விட மாட்டாங்க. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது எங்களுடைய பிள்ளைங்களை வந்து அவங்களோட கூட இணைஞ்சி இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார். அந்த விதமான சூழ்நிலையில் கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் பிஷப் ஐயா அப்படி நினச்சாங்களான்னு தெரியல, நான் இப்படி நினச்சேன். நம்ம பிள்ளைங்களை அவங்களோட கூட நடக்கும் பொழுதும், நம்ம பிள்ளைங்க அவங்களோட கூட சேரும் பொழுதும், அவங்க ஒரு சில நேரத்தில் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதான ஒரு உயிர் பயமும் இருந்தது. அதனால் எங்களுடைய பிள்ளைங்களை வந்து அவங்க கூட ரொம்பலாம் மிங்கிள் ஆகாதீங்க, ரொம்ப சும்மா எது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு கூட தான் அவங்களோட கூட பழக விட்டேன் நான். ஆனால் ஆண்டோடைய கிருபையில் அவங்க எங்களோட கூட தங்கி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ஆகாரம் கொடுத்து, அவங்கள ஒரு காலையில் எழும்பி அவங்கள வந்து ப்ரேயர் பண்ண சொல்லி, அதுக்கப்புறமா ஈவினிங்கில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து, நைட்லேயும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து, நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தோட குடும்பமாக எங்களுடைய பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு ஒரு அண்ணனாக அக்காவாக இருந்து எங்களுடைய பிள்ளைகளும் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிள்ளைகளும் அவங்களோடு கூட இணைஞ்சு அவங்களோடு கூட விளையாடுறது, அவங்களுக்கு கதை சொல்கிறது, அவங்களோடு கூட உட்காந்து சாப்பிட்றது. எனக்கு அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்த பிள்ளைங்களோட கூட நம்ம பிள்ளைங்களும் உட்காந்து சாப்பிடணுமா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் வந்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் தானே உட்காந்து அவங்களோட கூட ஆண்டவர் வந்து சிநேகிதன் அப்படின்னு எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் வந்து நமக்காக ஏற்றுக்கொண்டார். அதனால் நம்ம பிள்ளைங்க வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையெல்லாம் அனுமதிக்க மாட்டார். நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களோட கூட நடப்பதற்கும் அவங்களோடு கூட இணைஞ்சி இருப்பதுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு மனநிலையை ஆண்டவர் வந்து என்னையும் பக்குவப்படுத்திகிட்டே வந்தார். அந்த பிள்ளைங்க வந்து என்னை வந்து அம்மான்னு கூப்பிட்றது வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை. நாள் ஆக ஆக கர்த்தர் வந்து அந்த பிள்ளைங்களையும் அவங்க என்ன ஒரு அம்மாவாக, பிஷப் ஐயாவை அப்பாவாக, எங்களுடைய பிள்ளைகளை அக்கா அண்ணாவாக ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பமாகவே அவங்க வந்து இருந்தாங்க. அதனால் அது வந்து என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் எனக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளை வந்து எப்படியாக பார்க்கணுமோ அந்த விதமாக கர்த்தர் வந்து பாதுகாத்து கொண்டார். எங்களுடைய பிள்ளைங்க வந்து படிப்புலேயும் பக்திக்குரிய காரியங்கள்லேயும் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க கர்த்தர் வந்து எங்களுடைய பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். எங்களுடைய பிள்ளைங்களுக்கு இப்போ வரைக்கும் அநேக ஊழியக்காரோட பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப பணக்காரத்தனமாக அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஆனால் எங்களுடைய பிள்ளைங்களை வந்து நாங்கள் வந்து அப்படி வளர்க்கல. இப்போவும் அவங்களுக்கு வந்து எளிய முறையில் இந்த பிள்ளைங்க இருக்கிறதான தாழ்ந்த சமுதாயத்தில் இருக்கிற இடங்கள் தான் அவங்களுக்கு அதிகமாக தெரியும். அதனால் எங்கள் பிள்ளைங்களை வந்து ஆண்டவர் வந்து அந்த விதமான காரியத்தில் எங்கள் பிள்ளைங்களையும் ஈடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்கள் அதை அக்செப்ட் பண்ணி அவங்களோட கூட இணைஞ்சி எல்லா காரியத்திலையும் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளை வந்து நான் அவங்களுக்காக ப்ரொவிஷன் வாங்கும் பொழுது அல்லது அந்த பிள்ளைகளை என்னோடு கூட எங்கேயாவது கூட்டிகிட்டு போகும்பொழுது சமுதாயம் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்கும். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த வேறு அசிங்கமான வார்த்தையை சொல்லி இந்த விதமான பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவங்க கூட சேர்ந்து நம்ம போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே, ஆண்டவரே எனக்கு இதற்குரிய ஒரு தாழ்மையை தாங்க ஆண்டவரே, உங்களை மாதிரியே எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்கள சபைக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுதோ அல்லது வெளியே அவங்கள கூட்டிகிட்டு போகும் பொழுதோ அவங்களோட கூட போகும் பொழுது அந்த நேரத்தில் எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல அவங்களையும் ஆண்டவருக்காக நம்ம வளர்க்கணும், அவங்களையும் ஆண்டோடைய பிள்ளைங்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வந்து அனுமதித்து அதில் வந்து கர்த்தர் என்னையும் பயன்படுத்தினார். அதனால் பாஸ்டரோட பிஷப் ஐயாவோட அந்த தரிசனத்தில் வந்து நான் என்னையும் நினச்சிக்கிட்டு
எனக்கு வந்து அந்த என்னோட படிப்பு வந்து எனக்கு இருந்ததுனால அந்த பிள்ளைகளை எப்படியாக வளர்க்க வேண்டும், எப்படியாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதான காரியத்தில் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வந்து அந்த கிருபையை கொடுத்தாரு. இன்றைக்கு பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைங்க வந்து நிறைய பேர் வந்து நல்ல சூழ்நிலையில் இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. பார்க்க போனால் ஒரு பையன்லாம் கூட ஊழியத்தில் வந்து இன்றைக்கி ஆண்டவருக்காக பிரகாசிச்சுட்டு இருக்கான். ஒரு பையன் பேங்க்கில் வேலை செய்கிறான். இன்னும் எல்லா பிள்ளைங்களையும் பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வெல் செட்டட் பீப்புளாக இருக்காங்க. அதை நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தையும் ஒரு இவங்களுக்காக ஆண்டவர் எங்களை வந்து விசேஷமாக இப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தில் எங்களை ஆண்டவர் வந்து பயன்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தில் இப்போ வரைக்கும் நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையையும் ஊழியத்தையும் எப்படி சமநிலைப்படுத்தினீர்கள்? ஃபர்ஸ்ட்டுமா குடும்ப வாழ்க்கையிலும் மற்றும் நீங்கள் எந்த வேல்யூஸ், அதாவது மதிப்புகளை நீங்கள் கட்டி எழுப்பினீர்கள்? குடும்பம் ஊழியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எப்படி, ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய நேரம் எப்படின்னு சொல்லிட்டு பிஷப் ஐயா வந்து என்னை வந்து அது எல்லாமே பிஷப் ஐயா தான் எல்லா காரியத்துலையும் என்னை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு எப்படி டைம் கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு எப்படி டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக செயல்படவும் எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு கிருபை செஞ்சார். சொல்கிறதா இருந்தாக்கின்னா எங்களுடைய பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்கள வந்து ஹோம்ஒர்க் எழுத வைப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு தினந்தோறும் விசிட்டிங் நான் போவேன். இன்னொரு சகோதரியோடு கூட இணைந்து நாங்கள் வந்து விசிட்டிங் போவோம். அப்போ அந்த விசிட்டிங் போகிறதுனால பிள்ளைங்களையும் கூடவே கூட்டிகிட்டு போவேன். எதுக்குன்னா பிஷப் ஐயா வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, நானும் அந்த சகோதரி இணைந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுனால எங்கள் பிள்ளைங்க வந்து சில நேரத்துக்கு அம்மா கஷ்டமாக இருக்குமா, ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் உடனே ஹோம்ஒர்க் எழுத சொல்கிறீங்களே அப்படிம்பாங்க. இல்லை நம்ம ஒரு சிலரை போய் சந்திச்சுட்டு வரலாம், அப்போ தான் அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக நம்ம போய் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. உடனே வந்தோடனே வேக வேகமாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் வந்து ஊழியத்துக்கு ஜனங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் போவோம். அதுக்கப்புறமாக வீட்டுக்கு வந்த உடனே அதை பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணிவிட்டு பிஷப் ஐயாவும் அப்போ வந்துடுவாங்க. வந்த உடனே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாக குடும்ப ஜெபம் உண்டு. அந்த குடும்ப ஜெப நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஜெபம் பண்ண எங்கள் பிள்ளைங்களுக்கு கூட கற்றுக் கொடுத்தோம், எப்படி ஜெபம் பண்ணணும், இவங்களுக்கு இந்த சந்திக்கப்பட்ட ஆத்மாக்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக ஜெபம் பண்ண தெரியலன்னா நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். அதனால் அவங்களும் அதில் வந்து நாள் ஆக ஆக பழகி கொண்டாங்க. அதனால் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தையும் குடும்பத்துக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நான் வந்து எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யும் பொழுது சமையல் வேலை, பிஷப் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் நான் வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு தான் ஊழியத்துக்கு போவேன். ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலையும் நான் பெண்டிங்காக வைக்க மாட்டேன். சமையலாக இருக்கட்டும், பிஷப் ஐயா போடுகிற துணியாக இருக்கட்டும், அதெல்லாம் பிஷப் ஐயாவுக்கு வந்து நான் அயன் பண்ணி கொடுப்பேன். அதனால் அவங்க ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை அயன் பண்ணி கொடுக்கறது, பாஸ்டரியாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டு தான் நான் ஊழியத்துக்கு போவேன். ஒரு நாளும் இந்த வேலையை செய்யாமல் நான் ஊழியத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சரித்திரமே இல்லை. அதனால் நான் வந்து ஊழியம் எப்படி செய்யணும், குடும்பத்துக்கு எப்படி நம்ம நேரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அழகாக கற்றுக் கொடுத்ததுனால எனக்கு வந்து அது ஒரு பெரிய கடினமான காரியமாக தெரியல. ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், ஜனங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒரு ஆயத்தமாக இருப்பேன். அந்த நேரம் வரும் பொழுது அதுக்குள்ளேயும் பிள்ளைங்களை நம்ம ரெடி பண்ணணும், நைட் வந்தாக்கினா குடும்ப ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். ஆனாலும் இதன் மத்தியிலையும் நேரமே இருக்காது. வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அப்போ நான் நினைப்பேன். ஆனாலும் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பேர்டனாக தெரியல. ஆண்டவருக்காக நம்ம ஒரு சிலர் ஆதாயம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக நிறைய செய்யணும்னு ஒரு ஆசை. அதனால் எனக்கு வந்து தினந்தோறும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய பாரமாக தெரியல. பிள்ளைங்களையும் கர்த்தருக்காக வளர்க்க கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளையும் பக்குவப்படுத்தி அவங்களும் எந்த ஒரு காரியத்திலையுமே நானும் பிஷப் ஐயாவை சொல்லும் பொழுது அவங்க நோ அப்படின்னோ அல்லது ஒரு கீழ்ப்படியாமலோ இருந்ததில்லை. எல்லா காரியத்தையும் அவங்க புரிஞ்சிக்கிட்டு
ஆண்டவருக்காக எங்களோட கூட எங்களுடைய பிள்ளைங்க இணைஞ்சிருந்தாங்க. அது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதனால் குடும்பம், பிள்ளை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு இம்மட்டும் பலன் தந்துட்டுருக்காரு. பாஸ்டர்மா, இந்த 50 ஆண்டுகளில் மிகவும் சந்தோஷமான தருணங்கள் என்று நீங்கள் நினைப்பது எது, அல்லது நிறைவான தருணங்கள் என்று நீங்கள் உணர்ந்தது எது என்று சொல்லி நீங்கள் சொன்னால் நலமா இருக்கும். அது மாத்திரமல்ல, இதற்காகத்தான் தேவன் அழைத்தார் என்று உணர்ந்த தருணங்களும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான தருணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறதா இருந்துச்சுன்னா, இந்த குப்பை பொறுக்கிற பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில பிள்ளைங்க, நிறையா இல்லாட்டா கூட ஒரு சில பிள்ளைங்க இன்றைக்கி வந்து அவங்க சமுதாயத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அவங்களும் மற்ற மக்களோடு கூட இணைந்து நல்ல ஒரு வேலை செய்கிறாங்க. பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு நல்ல நிலைமையில் இன்றைக்கி அவங்க இருப்பதற்கு கர்த்தர் எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதோடு கூட நான் சொல்கிறதா இருந்தாக்கின்னா, திருநங்கைகள் அவங்க மத்தியில் கூட ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார். ஆரம்ப நாட்களில் அவங்க இருக்கிற இடத்துலையே போய் நான், பிஷப் ஐயா, இன்னும் எங்களுடைய சபையில் ஒரு சில பெண்கள் ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியத்தில் வந்து எங்களோடு கூட அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த திருநங்கைகள் ஊழியத்தை வந்து முதலாக பிஷப் ஐயா வந்து செய்யும் பொழுது அதுவும் ஒரு கடினமான ஒரு அனுபவம் தான். அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும், அவங்க பேசுகிறது பயமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட எப்படியாக ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் ஐயா வந்து அதற்குரிய ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து ஆண்டவர் வந்து அவங்கள வழி நடத்தினார். அந்த ஊழியத்தில் நானும் சபை மக்களும் இணைந்து பிஷப் ஐயாவுக்கு வந்து உறுதுணையாக ஒரு சில ஆத்மாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை செஞ்சார். இன்னும் சொல்கிறதா இருந்தாக்கின்னா, அந்த திருநங்கைகள் வந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு பிஷப் ஐயா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் 3 பேர் 4 பேர்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்கள எப்படி வீட்டுக்குள்ளே சேர்க்குறது, அவங்களோட லைஃபு இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்து எங்களோட கூட உட்கார வச்சு எங்களோட உணவு அருந்துவாங்க. அவங்க பேசுகிற ஒரு சில காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஆனால் அவங்க பிஷப் ஐயா சொல்கிறத வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து எங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கிறதுனால அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் பிள்ளைகளோடு கூட, எங்களுடைய ஹோம் பிள்ளைங்களோட கூட வந்து நேரம் செலவழிப்பாங்க. அவங்க வந்து சமையல்லாம் கூட செஞ்சு பிள்ளைங்களோட கூட இணைந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷமே இருந்ததில்லை. நாங்கள் வந்து இந்த பிஷப் ஐயா வந்து எங்களை இப்படி ஏற்றுக்கொண்டு எங்களையும் அவரோட கூட டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட வைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பிஷப் ஐயாவை ரொம்ப அவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சபைக்கு வந்து அவங்க மூலமாக அநேக திருநங்கைகள் வர ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கும் ஸ்பெஷலாக பிஷப் ஐயா வந்து கூட்டங்கள் வைத்து அவங்களுக்காகவும் ஒரு சில காரியங்களை வந்து பல ஊழியர்களோடு இணைந்து பிஷப் ஐயா வந்து அவங்களுக்கும் பலவிதமான ஊழியங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்வதற்கும் எங்களையும் அந்த ஊழியத்தில் பங்கு பெறுவதற்காக எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதனால் அந்த திருநங்கைகள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யணும், அவங்க இடத்துக்கே போய் நாங்கள் வந்து ஆண்டவரை பற்றி சொல்வதற்கும் கர்த்தர் வந்து பிஷப் ஐயாவையும் என்னையும் நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சிலரையும் பயன்படுத்தினார். அதனால் அவங்க மத்தியிலையும் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு சிலர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைங்களாக மாறினாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இதெல்லாம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான தருணமாக நான் வந்து நினைக்கிறேன். சரி பாஸ்டர்மா, இப்போது ஊழியத்தில் ஈடுபடும் குடும்பங்களுக்கு, பாஸ்டர்மார்களுடைய மனைவிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் காரியம் என்ன? ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து செயல்பட்டு வரும் நம்முடைய சந்ததிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் அறிவுரை என்ன? நான் இவ்வளோ நேரம் சொன்னதே ஒரு அறிவுரை. அதில் நிறைய போதனைகள் இருக்குது. கர்த்தர் எங்களை எப்படி நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். விசேஷமாக ஊழிய குடும்பங்களுக்கு சொல்கிறதா இருந்தாக்கின்னா, நான் ஒரு பெண்ணாக இருந்ததுனால நான் வந்து ஒரு தாயாக, ஒரு மனைவியாக
இந்த பிள்ளைங்களுக்கு வந்து மற்ற பிள்ளைங்களுக்கு, இந்த சமுதாயத்தினால தள்ளப்பட்ட பிள்ளைங்களுக்கு, ரோட்டில் குப்பை பொறுக்கிற பிள்ளைங்களுக்கு, இந்த திருநங்கைகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் வந்து அவங்களுடைய மத்தியில் என்னை ஒரு தாயாக நிறுத்தி, என்னையும் ஒரு எப்படி சொல்கிறது, என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தினாரா அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் பெண்கள் வந்து ஊழியத்தில் இருக்கிறதான பெண்கள் வந்து அவங்களுடைய கணவரோடு கூட இணைந்து, கணவர் என்ன சொல்லுகிறாரோ ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து கணவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசேஷமாக ஊழியக்காரங்க மனைவிக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். இனி வருகிறதான ஜென்ரேஷன் வாலிபர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ பிஷப் ஐயா வந்து 17 வயசுலேருந்தே ஆண்டவருக்காக தீவிரமாக அவர் வந்து ஊழியம் செஞ்சார். அந்த விதமாக வருகிற நாட்களில் நம்முடைய இளைஞர்களும் பிஷப் ஐயா வாழ்க்கையை போல நினைத்து அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியாக செயல்பட்டார், அவர் எப்படியாக ஒரு தேவனுடைய மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அவருடைய ஊழியமே சுவிசேஷம் 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 சுவிசேஷம், அதுக்காக அவர் சாப்பிடாம கூட இருந்த நாட்கள் உண்டு. அதனால் ஆண்டவருக்காக ஒரு சிலரை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனம்னு சொல்லலாம், அந்த வெறியாக அவர் வந்து யங் ஸ்டேஜிலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவருக்காக உழைச்சிட்டு வர்றாரு. அவருடைய சரீரத்தில் எவ்வளோ பாடுகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டோடைய சுவிசேஷ ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதை பெருசாக நினைக்காம கர்த்தருக்காக அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். இன்னமும் ஆண்டவர் தருகிற ஜீவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக ஒரு நல்ல ஊழியக்காரராக ஆண்டோடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனாக இருப்பது போல் வருங்கால சந்ததிகளும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வந்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். நன்றி பாஸ்டர்மா. இந்த 50 ஆண்டு ஊழிய நிறைவு நேரத்தில் பிஷப் ரூபன் சத்யராஜ் அவர்களுடைய ஊழியத்தை குறித்து ஒரு ஊழியக்காரராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்களுடைய ஊழிய காரியங்களை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? பிஷப் ஐயா அவர்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், அவங்க இப்போ வரைக்கும் நம்முடைய வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் வந்து ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக இருந்தது போல் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், இந்நேரம் வரைக்கும் ஆண்டவர் தந்த தரிசனத்தில் அவர் எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். இது வந்து நான் அனுபவமாக நான் பார்த்துருக்குறேன். அவரோட வாழ்க்கையை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் அவர் வந்து ஆண்டவர் வந்து அவரை பயன்படுத்திட்டு வர்றார். அதனால் ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்து கொண்டே இருக்கிறார். பிஷப் ஐயா பற்றி ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், பிஷப் ஐயா வந்து ஒரு ஹானஸ்ட், ஒரு டிசிப்ளின் உள்ளவர், அப்புறமா ஒரு காட்லி மேன். அதை வந்து கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் பிஷப் ரூபன் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நான் சொல்கிறதுல தயக்கலாம் நான் சொல்கிறேன். கடைசியாக பாஸ்டர்மா, பிஷப் அவர்களுக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்கும் நீங்கள் ஒரு ஆசீர்வாத வார்த்தையை சொல்ல விரும்பினால் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். நான் அடிக்கடி பிஷப் ஐயா பற்றி நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஊழியம் முடிந்து அவங்க பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே வந்து பிரவேசி அப்படின்னு சொல்கிறதான காரியத்தை நான் எப்போவுமே கற்பனை பண்ணி பார்ப்பேன். அப்போது அவங்க கூட போகும்போது கண்டிப்பாக எங்களுக்கும் பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் இந்த வார்த்தையை நினைத்து நான் வந்து ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போதகர் வந்து இப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை நிறைவாக செய்து ஆண்டுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதோடு கூட பிஷப் ஐயா மூலமாக ரட்சிக்கப்பட்ட, பிஷப் ஐயா மூலமாக உருவாக்கப்பட்ட, இன்றைக்கும் ஊழியத்தில் பிஷப் ஐயா மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாட்சி அநேகருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு இந்த எங்களுடைய சாட்சியான வாழ்க்கை வந்து ஒவ்வொருவருக்கும் இப்படி பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பி பாஸ்டரையா வந்து நான் வாழ்த்துறேன். நன்றி பாஸ்டர்மா, உங்கள் நேரத்தையும் உங்கள் அனுபவத்தையும் உணர்வு பூர்வமாக எங்களோடு பகிர்ந்தமைக்காக மிகுந்த நன்றி பாஸ்டர்மா. நானும் உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் அன்பாக என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும்
விசேஷமாக கர்த்தருக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். ஆண்டோடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் இப்படியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். என்னோட ஆரம்பகால காரியங்களை நான் யோசித்து சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுத்தார். நீங்களும் இதில் வந்து இணைந்து பலவிதமான காரியங்களை கேட்டீங்க. முடிந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இம்மட்டுமாக எப்படியாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அநேக காரியங்களை வந்து நான் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் இதுவே நிறையா நேரம் பத்தலை. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்படியாக அவர் மூலமாக உருவாக்கப்பட்டு கொண்டே நான் வர்றேன். இன்னும் அசுத்த ஆவிகள்லாம் எப்படிலாம் துரத்தணும், ஊழியத்தில் ஆண்டவருக்கு எப்படிலாம் மகிமையாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார் அப்படிங்கிறதான அந்த காரியங்களெல்லாம் நான் நினைக்கும் பொழுது இன்றைக்கும் நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு மனைவியாக சொல்கிறதா இருந்தால், ஆதியிலிருந்து கர்த்தர் பிஷப் ஐயா மூலமாக என்னை ஒரு முழுமையான ஒரு ஊழியத்தில் என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உருவாக்கி கொண்டே வருகிறார். கர்த்தருடைய பலத்தினாலும் பிஷப் ஐயாவுடைய போதகத்தினாலும் நான் வந்து அந்த காரியத்தை இம்மட்டுமாக கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக என்னுடைய பலவீனமான இந்த நேரத்துலையும் நான் அதிகமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் எனக்கு ஆசை உண்டு. கர்த்தர் அதற்குரிய ஒரு பலனையும் கிருபையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சபையாரும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவாக நான் சொல்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக பாஸ்டர்மா, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், பிஷப் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறுகள் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பாஸ்டர். நன்றி.